லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சொல்லு ஆர்த்தி, நீ இப்படி அமைதியா இருந்து என்ன மூட் அவுட் பண்ணாத. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாது ஜீவா. காத்து வீசிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது வானதி. எனக்கு பிடிச்சிருக்கேன். அப்போ உனக்கு காத்து வீசிக்கோ, எனக்கே வீசுற. சொன்னல பிடிச்சிருக்குன்னு. வானதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன். நான் பல தடவை சொல்லிட்டேன், ஆனா நீ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. உண்மை என்னன்னா நீங்க தான் என்ன புரிஞ்சுக்கல. என்ன நான் புரிஞ்சுக்கல? அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உண்மையே இல்லை. நீங்க எங்க அம்மா கிட்ட பேசினது, ஆர்த்தி கிட்ட பேசினது, வெளியில எல்லாம் ஒன்னும் ரூம் போட வேண்டாம் இங்கே படுத்துக்கிறேன்னு சொன்னது எதுவுமே நிஜம் இல்லை. எங்க அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் அதை ரசிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க நடிப்பு எனக்கு புரியுது, ஆனா கொசுவுக்கு புரியாதுல்ல, அது கடிக்கதான் செய்யும். அதனாலதான் விசிறிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா ஏசி ரூம்லயே படுத்திருக்கலாம். நானும் பக்கத்துல வந்திருக்க மாட்டேன். சாரிங்க, பலமா பட்டுச்சா? ஒரு பெரிய கொசு. உண்மையிலேயே கொசுவா இல்ல கொசுவ சாக்கா வச்சு என்ன 4 சாத்தலாம் நீ பிளான் பண்ணிருக்கியா? என்னங்க நீங்க, நான் அப்படி செய்வேன்னு உங்க மனசுக்கு படுதா? கிள வானதி, நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் நம்புறேன். ஆனா இந்த ஜீவாவை நம்பி இன்னைக்கு ஏமாந்துட்டேன். ஜீவா ஏன் அப்படி சொன்னா? நான் தான் ஏசி ரூம்ல போய் படுப்பேன். இவன் என்னன்னா சென்னையில நாங்க பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொல்றான். அவனுக்கு நான் ஏசி இல்லாம தூங்க மாட்டேன்னு தெரியுமா தெரியாதா? என்ன ஆச்சு அவனுக்கு? நானும் அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். கொஞ்ச நாள் அவன் பிஹேவியரே சரியில்லை. ஏங்க விடுங்க, அம்மா ஏதோ தெரியாதனமா சொல்லிருப்பாங்க. உங்க அம்மா உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்ல, அப்புறம் எதுக்கு ஏசி ரூம்னு அவங்க தெரியாதனமாவா கேட்டாங்க? உங்க அம்மா அவனை ஏதோ மிஸ்கெட் பண்றாங்கன்னு தோணுது. ஒருவேளை அப்படி இருந்தா அம்மா பாத்துப்பாங்க. நீங்க எதுவும் கண்டுக்காம இருங்க. இதெல்லாம் கண்டுக்காம எப்படி இருக்கிறது? எல்லாத்தையும் நம்ம சென்னைக்கு போய் பாத்துக்கலாங்க. இங்க விருந்துக்கு வந்த இடத்துல எதையும் கண்டுக்காம இருங்க, அதுதான் எல்லாருக்குமே நல்லது. கரெக்ட் வானதி, நான் இனிமே அப்படிதான் இருக்க போறேன். எதுக்குங்க? குடு வானதி. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கட்டும். குடு. ஐயோ, எனக்கு போய் எதுக்கு இதெல்லாம்? நீ கொஞ்ச நேரம் தூங்க. गारी सारी पनी निसा निसा रे 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 सा पा मा गा
sa ni sa 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 ni sa ni sa 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 ri sa ri 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 sa ri sa ri 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 ga ri ga 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 ri ga ri ga 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 ri sa pa ri sa ga ri sa pa ri sa ga ri sa ni pa ni ni sa ri sa ni ni sa ri 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 sa pa ma ga. ஆர்த்தி, என்னாச்சு? ஏதோ ஒரு கெட்ட கனவு. இரு, தண்ணி குடி. உள் மனசுல எதுவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காத, நார்மலா இரு. இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயாவது சொல்லு, நான் அதை முடிஞ்சா சால்வ் பண்றேன். இவ இப்போ வந்து இங்க படுத்தா? ஐயோ, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வேற வருது. ஐயோ, டாக். ஷோ, கோ. ஷோ. ஏய், ஏய். ஏய், வெளிய போ. கோ.
என்னாச்சு அமுதா? இன்னும் நீ போய் தூங்கல? தூங்கணும். நீங்க தூங்காம இந்நேரத்துக்கு என்ன பண்றீங்க? நான் தூங்குறது இருக்கட்டும், நீ சீக்கிரம் போய் தூங்கினா தானே காலையில வெள்ளன எந்திரிச்சு பலகாரங்கள்லாம் செய்ய முடியும். பலகாரம் செய்யறதுக்கு தான் இவ்ளோ அன்பா? பெரிய அக்கறை தான். நாய்க்கு பயந்துதான் என்னை கட்டிப்பிடிச்சிங்கன்னு எனக்கு தெரியும். சரி, நான் தான் உன்னை பயத்துல கட்டி பிடிச்சேன். நீ எதுக்கு என்ன கட்டி பிடிச்ச? எல்லா பொண்டாட்டியும் புருஷனை கட்டி பிடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சம்பந்தியம்மா, வாங்க வாங்க. இதுதாங்க எங்க குலதெய்வம் கோவில். என்ன இருந்தாலும் கிராமத்து கோவில்னாலே அது ஒரு தனி அழகு இல்ல? பார்க்கவே ஐஸ்வர்யமா இருக்கு. கோயில் மட்டும் இல்லைங்க, உள்ள இருக்கிற சாமியும் ரொம்ப சக்தி வாய்ந்ததானுங்க. போலாங்களா? வாங்க வாங்க சம்பந்தி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, பிரமாதமா பண்ணிடலாம். சரி சரி. ஐயா இங்க பாருங்க, பூசாரி நம்ம சுந்தரமூர்த்தி குடும்பத்தோட வராரு. வாங்க. ஆமா வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சுந்தரமூர்த்தி. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க எல்லாரும் வாங்க. வாங்கப்பா. என்ன சுந்தரமூர்த்தி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து வருஷம் ஆகுது. நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அமுதா நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேங்க. பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்து ஒரு பக்கம் ஆளே காணோம். அது அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு துணையா நாங்க 2 பேரும் அங்கேயே இருக்க வேண்டியதா போச்சுங்க. அதான் ஊர் பக்கமே வர முடியல. இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் தலை தீபாவளிங்களா, சம்பிரதாயப்படி தலை தீபாவளிய அம்மா வீட்டுல தான் கொண்டாடணும். அதானுங்க பிள்ளைங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தீபாவளியை கொண்டாடிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கும் வந்து பூசையை போட்டுட்டு போயிடலான்னு வந்தோமுங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதானுங்க. நல்லதுமா. எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட எங்க கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. ஐயா இவங்க தான் எங்களோட சம்பந்தி. வணக்கம். வணக்கங்க. எனக்கு முன்னாடியே தெரியுமேப்பா. நான் தான் இவங்கள வானதி கல்யாணத்திலே பாத்திருக்கேனே. அம்மா, நீங்க பெரிய ஆளுங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் சென்னையில இருக்க கோயிலுக்கெல்லாம் விசேஷ காலங்கள்லாம் வருவது உண்டு. அப்படி சில கோயில்கள்ல திருப்பணிக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கதா, உங்க பேரை கோயில்ல பதிச்சு வச்சிருக்கதா நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். இது சின்ன கோயில், உங்க சம்பந்தியோட குலதெய்வ கோயில். இந்த கோயிலுக்கும் உங்க கையால ஏதாவது நன்கொடை கொடுத்தீங்கன்னா அது கோயிலோட திருப்பணிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்கு என்னங்க, தாராளமா செஞ்சிடலாம். ரொம்ப சந்தோஷமா. சரி வாங்க உள்ள போவோம். வாங்க போலாம். வாங்கம்மா வாங்க. வா வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி வாங்க. இந்த வருஷம் நம்ம ஊர்ல புதுசா 7 ஜோடிங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த 7 ஜோடிங்களுமே இங்கதான் இருக்கீங்க. உங்க எல்லாரோட குடும்ப வாழ்க்கையிலயும் குழந்தை குட்டின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும்னு இந்த நல்ல நாள்ல கடவுளை வேண்டிக்கிட்டு நான் பூஜை பண்ண போறேன். நீங்களும் உங்க குடும்பம் சீக்கிரம் விருத்தி அடையணும்னு
மனசார கடவுளை வேண்டிக்குங்க. அந்த 7 தம்பதிங்களும் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் வரிசையா வந்து நில்லுங்க. வா. உனக்கு பிறக்க போற குழந்தை ஆணா இருக்கணுமா இல்ல பொண்ணா இருக்கணுமாமா? எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கணும். சரிம்மா, உன் விருப்பப்படியே உனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும். நீ கடவுளை மனசார வேண்டிக்க. தம்பி, உன் மனைவி விருப்பப்படியே உங்களுக்கு நல்லபடியா ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீ இந்த குங்குமத்தை எடுத்து உன்னோட மனைவிக்கு வச்சு விடுப்பா. நீ சொல்லுமா, உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுற? ஆண் குழந்தை. அப்படியே பிறக்கட்டும். நீ சொல்லுமா, உனக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுற? சொல்லு ஆர்த்தி. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும். சரிம்மா, நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண்டவன் அருளால பிறக்கணும். நீ அந்த சாமியை நல்லா வேண்டிக்கம்மா. தம்பி, உன் மனைவி ஆசைப்பட்ட மாதிரி ஆண் குழந்தை பிறக்கணும்னு குங்குமத்தை எடுத்து உன் மனைவியோட நெத்தியில வச்சு விடுப்பா. அம்மா வானதி, நீ சொல்லுமா, உனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா இருக்கணுமா இல்ல பொன் குழந்தையா இருக்கணுமா? என்னம்மா அமைதியா இருக்க? சொல்லுமா. அடியனு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா, என்ன புள்ள வேணும்னு விசாரிக்க வந்துட்டாங்க. நடக்க வேண்டிய எந்த சம்பிரதாயமும் ஒழுங்கா நடக்கல. இவளுக்கு புள்ள ஒண்ணுதான் கேடு. எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது பெண் குழந்தையா தான் இருக்கணும். அந்த குழந்தைக்கு என் அத்தையோட பேரை வைக்கணும். உன் நல்ல மனசுக்கு நீ மனசார சாமி கிட்ட எது கேட்டாலும் அத அப்படியே உனக்கு கொடுப்பாமா. நிச்சயமா நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு பொன் குழந்தையே பிறக்கணும். மனசார நீ அந்த சாமியை வேண்டிக்கமா. தம்பி, உங்க மனைவி ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு அழகான பொன் குழந்தை பிறக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து உங்க மனைவி நெத்தியில வச்சு விடுங்கப்பா. கார்த்திக், என்ன பாத்துட்டு இருக்க? எடுத்து வை.